ஹாய் நம்ம எல்லாருமே தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துருப்போம். இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் யார் சரி, யார் தப்புன்னு நான் பேச வரவே இல்ல. நம்ம யோசிக்கிற விஷயத்த கொஞ்சம் ரீதிங்க் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு லீடர் வருவாரு, நம்ம எல்லாரையும் கான்க்வர் பண்ணுவாரு, அவர் வந்து நம்ம எல்லாத்தையும் மாத்திடுவாரு. டூ யூ திங்க் தட் வில் ஆக்சுவலி ஒர்க்? ஒருத்தர்னால நம்ம எல்லாத்தையும் மாத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? டேய் ஒருத்தர் வரலான்டா, ஒரு புதிய சிஸ்டத்த நமக்கு குடுக்கலாம். ஆனா, அந்த சிஸ்டத்த ஃபாலோ பண்ற விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. சிம்பிளா ஒண்ணு டிராஃபிக் ரூல்ஸ்னு ஒண்ணு வைப்பாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். குடிக்காதன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் குடிக்காம இருக்கணும். ஆனா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட கலெக்டிவ் மைண்ட் செட் தான் இந்த விஷயத்த ஒரு சேஞ்ச் பண்ண வருது அப்படின்னு சொல்ல வரேன். நம்ம எல்லாம் நெனச்சுக்குவோம் ஒரு லீடர் வந்து தான் இந்த சேஞ்ச் வந்தது அப்படின்ட்டு. இல்ல நம்ம எல்லாம் கலெக்டிவா ஒரு விஷயத்த பண்ணோம்ல, அதுதான் இந்த சேஞ்ச் வந்தது. அந்த கலெக்டிவான விஷயம் நம்ம ஒழுக்கமா இருக்கத்துலயும் பண்ணோம்னா, எல்லாமே மாறும். ஆஃப் கோர்ஸ் எ லீடர் ஷுட் பி தேர் டூ டூ ஃபார் த சிஸ்டம், ஃபார் த சொசைட்டி. நம்ம தான் சொசைட்டி, நம்ம தான் சிஸ்டம். நம்ம ஒழுக்கமா நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு, எல்லாம் ஒழுக்கமா நடந்தா, எவ்ரிதிங் வில் கோ ஆன் இட்ஸ் ஃப்ளோ. உடனே என்னடா இன்ஃப்ளூயன்சரா வீடியோ தூக்கிட்டு வந்துருவீங்களாடா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு தோன்றத நான் ஜென்யூனா வீடியோ எடுத்து போடுறேன். புடிச்சிருந்தா ஸ்டாண்ட் வித் மீ. எல்ஸ் அன்ஃபாலோ மீ அண்ட் கோ. ஐ டோன்ட் கேர்.